சார் அகர்வாலோட கொஸ்டின் நம்பர் 24 அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் கரெக்ட்டுங்களா? Yes, sir. A rectangle அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல மேக்ஸிமம் மினிமம் is to be surrounded by a fence. வாய்ஸ் கேக்குதா? கேக்குது சார். என்ன சொல்லிக்கிறேன்டா கண்ணு? சார் ஒரு ரெக்டாங்குலர் ரெக்டாங்குலர் ஏரியா இருக்கு. அது வந்து 9000 மீட்டர் ஸ்கொயர் இருக்கு சார். 90000 9000 மீட்டர் ஸ்கொயர். ஓகே தென் 1 மீட்டர் வந்து ஒரு சரௌண்டட் பை a fence with two opposite sides being made of bricks and other two of wood, sir. ரெண்டு சைடு wood, ரெண்டு சைடு brick. அப்ப ஒரு சைடு வந்து அப்புறம் இது ஒண்ணா முடிச்சிடலாம். டூ ஆப்போசிட் சைடு மேபி இது என்ன வச்சுக்கலாம்? bricks வச்சுக்கலாமா இல்லை woods வச்சுக்கலாமா? பட் டூ டிஃபரன்ஸ் வே. ஓகே இது வந்து wood. ரெண்டு சைடு ரெண்டு சைடு கரெக்ட்டுங்களா? என்ன டவுட் இருக்குதா? சரி அதான் கொடுத்தது அப்படியே லைனில் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோ. அப்போ இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம்? அப்போ இந்த சைடு இருக்குது என்ன வச்சுக்கலாம்? வுட்டன் வச்சுக்கலாமா? சரி அப்போ அதனோட காஸ்ட் எவ்வளோங்கிறோம்? 1 meter of wooden fencing cost 25 rupees. 25 rupees. இதனோட காஸ்ட் என்னங்கிறோம்? 1 meter. இன்னொருத்தங்க வந்து 10 rupees sir. 10 rupees. ஓகே இதனோட காஸ்ட் வந்து 25. இதனோட காஸ்ட் அப்புறம் what is the least amount of money that must be allotted for a construction of structure? ஓகே லீஸ்ட் அமௌண்ட்னா என்னது? இது பெரிமீட்டர் கரெக்ட்டுங்களா? ஒரு ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் கொடுத்துக்கிறோம். இதனோட பெரிமீட்டர் எவ்வளோன்னு கேட்குறோம். லீஸ்ட் அமௌண்ட் பெரிமீட்டர் தானே இது? கரெக்ட் தானே? பெரிமீட்டர் தானே? கனிமொழி வாய்ஸ் கேக்குதா? சார் கேக்குது, கொஞ்சமா கேக்குது. இல்ல நீங்க பேசுறது கேக்குது. அப்ப நீ ரிப்ளை பண்ணாதான் நான் பேச முடியும். சரிங்களா? அப்ப இங்க என்ன ரெண்டு ஒர்க்குன்னா, ஒன்னு வந்து ஏரியா கொடுத்துட்டான். ரெக்டாங்குலரோட ஏரியா என்ன பார்க்கலாம் அவ்வளவுதான். சரி இது வந்து எக்ஸ், இன்னொன்று வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்று வந்து எக்ஸ், இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அதாவது எல்பி தானே? எல் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இன்னொன்று யாரு? அடுத்து வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே வெரி குட். அப்போ ரெக்டாங்குலர் ஏரியா என்ன? 2L length into breadth 2 of LB. L into B. அப்போ L into B நீங்க என்ன கிடைக்குது? X into Y. கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? இப்போ ஏரியாவோட வேல்யூ எவ்வளவு சொல்லிக்கலாம்? ஏரியாவோட வேல்யூ என்ன? 9000 XY. அப்போ என்னாச்சு? Y equal to 9000 divided by X. இதில் என்ன டவுட் இருக்குதா? No sir. சரி அடுத்தது என்ன ஃபார்முலா? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் தானே? இந்த பக்கம் செங்கல், இந்த பக்கம் வந்து மரக்கட்டை வச்சுருக்காங்க. வுட்டன் அண்ட் பிரிக்ஸ் வச்சுக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்போ பெரிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் என்ன? பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்குலர் 2L இன்ட்டு ப்ளஸ் 2B. அதாவது 2 ஆஃப் L ப்ளஸ் B. இதுதான் ஃபார்முலா. கரெக்டுங்களா? பட் இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? இது காஸ்ட் வந்து எவ்வளவு சொல்லிக்கிறாங்க? ஒன்னு வந்து 25 ரூபீஸ். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது வந்து 25 ரூபீஸ். அப்படின்னா மீனிங் என்ன? 25 இன்ட்டு இது எவ்வளவு காஸ்ட் ஆகும் தெரியல. இது ஃபுல்லா எவ்வளவு காஸ்ட் ஆகும் தெரியல. இங்கேயும் கவுண்ட் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆகும் தெரியல. அதனால 25 இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி இந்த பக்கம் உட்டன். அப்ப 10 இன்ட்டு ஒய். கரெக்டாமா? அப்படியே பண்ணலாமா? அப்ப என்னாச்சு? 2 இன்ட்டு 25x பிளஸ் 10y. இது எப்படி கிடைச்சது தெரியுதா? புரியுது சார். அவ்வளவுதான். அப்ப பெரிமீட்டர் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? P of x ன்னு வச்சுக்கிட்டு இது உள்ள மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்குது? 50x plus 20y. கரெக்டாமா? ஓகே சார். தென் y ஓட வேல்யூ என்னங்க? what is y வேல்யூ?
9000 by x. அப்போ அதை அப்ளை பண்ணிடலாமா? அப்போ என்னச்சு 50x plus 20 into 9000 divided by x. கரெக்டாக கண்ணு? Okay, sir. சரி, அப்போ பொறுமையாக போட என்ன நடக்குது? அப்போ p of x equal to 50x plus 18 எத்தனை ஜீரோ? 40 வருமா? 1 2 3 40 3 4 divided by x. கரெக்டாமா? x. ஆமா சார். இப்போ மறுபடியும் கிராஸ் டெரிவேட்டிவ் அவ்வளோ இது நம்மளுடைய ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. ம் இல்லைன்னா இதை கூட எல்சிஎம் எடுக்க வேண்டாம், அப்படியே பண்ணிடுங்க. அப்போ ஈஸி. எல்சிஎம் யூபி யூனிட் போடணும், இது அப்படியே வச்சிருங்க. ஓகே சார். இதுதான் நம்மளுடைய மெயின் ஃபங்க்ஷன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? p dash of x கண்டுபிடிங்க. என்ன கிடைக்கும்? 50 into x. எக்ஸோட டெரிவேட்டிவ் ப்ளஸ்னா மைனஸ் மைனஸ் 1018 0040 வருது. 1 2 3 40 divided by x square. ஏதாச்சும் டவுட் இருக்குதா இது வரைக்கும்? நோ சார். ஓகே, வெரி குட். அப்போ இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் என்னது? அடுத்த டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணுமா? b double dash of x. b double dash of x என்ன கிடைக்கும்? இதனோட டெரிவேட்டிவ் 0. இதோட டெரிவேட்டிவ் என்னங்க ஆகும்? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 இன்டு 180040 வருது டிவைடட் பை எக்ஸ். கரெக்டா? x cube இல்ல சார், x cube. ஆமா, x பவர் மைனஸ் 2 1 by x பவர் மைனஸ் x பவர் 2 ஹோல் டேஷ். எப்படி கிடைக்குங்க? x பவர் மைனஸ் 2 ஓகே எப்படி கிடைக்கும்? மைனஸ் 2 இன்டு x பவர் மைனஸ் 3 வரும். சரிங்களா? இதனோட டெரிவேட்டிவ் இதுதான். கரெக்டாமா? ஓகே சார். சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ என்னாச்சு? that is equal to 3640 divided by x cube. இதான் வந்து p double dash of x ஓட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணி? இந்த டேர்ம் யூஸ் பண்ணி. கரெக்ட்டுங்களா? கண்டுபிடிச்சா அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? p dash of x equal to 0. இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்டோட ஃபார்முலா. அப்போ என்ன நடக்குது சொல்லு பார்க்கலாம். which implies that 50 minus 1840 divided by x squared equal to 0. இந்த டைம் இங்கே மூவ் பண்ணிக்கிங்க. அப்போ 50 equal to 1840 divided by x squared. இப்போ என்ன நடக்கும்? x சைடு இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க, x இந்த பக்கம் கண்டுபிடிட் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? x squared equal to என்ன கிடைக்குது? x square equal to 18000 divided by 50. அப்போ 0 cancel ஆயிடும். ஒரு 0 அப்போ எவ்வளவு கிடைக்கும் சொல்றதுன்னு? 1 அப்போ 15 3 times 3 times remaining 3 times 6 600. ரெண்டு ஜீரோவா? ஆமா சார். ரெண்டு ஜீரோ கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்போ x ஓட வேல்யூ என்ன? x equal to x ஓட வேல்யூ வந்து அப்போ 6000. 36 வருது. அப்போ 60 into 16 எழுதலாம். அப்போ என்னாச்சு? 60 வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 60 வரும். பட் எக்ஸுங்கிறது யாரு? நம்மளுடைய லென்த்து. அப்போ லென்த் எடுக்கும்போது நம்ம என்ன எடுக்கணும்? only பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். பாசிட்டிவ். அப்போ x is length. கரெக்ட்டுங்களா? கரெக்டாமா? ஓகே சார். இல்லைன்னா இது டவுட் இருக்குதா? எஸ் சார். இதே மாதிரி y கண்டுபிடிச்சலாமா? y எங்க அப்ளை பண்ணுவ? y வந்து இங்க அப்ளை பண்ணலாமா? y வந்து அந்த மேல அப்போ y equal to எவ்வளவு? 900 divided by 1060. x value 60. அப்போ என்ன ஆகும்? 150 by இது யாரு? பிரத்தா. இது வந்து breadth of the rectangular இது. அது எவ்வளவு வரைக்கும்? 150 யூனிட்ஸ். அப்போ இது என்னாச்சு? இது யூனிட் வருமா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால மீட்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே எழுதிக்கிங்க
length equal to length எவ்வளவு 60 meter and breadth equal to எவ்வளவு 100 meter. எவ்வளவு போட்டோம் 150 150 meter. இப்போ காஸ்ட் 150 meter. கரெக்டா 1 மீட்டருக்கு எவ்வளவு சொல்லிக்கிறாங்க 25 rupees. எது breadth எவ்வளவு length எவ்வளவு 25 ரெண்டு சைடு வரும். அப்ப ரெண்டு சைடு என்ன ஆகும் கரெக்டா ரெண்டு சைடு என்ன ஆகும் 20 plus 25 50. அப்ப 50 into எவ்வளவு 60 50 into 60 இது எவ்வளவு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ பெரிமீட்டரோட வேல்யூ எதுவுமே பண்ணாலும் பெரிமீட்டர் கண்டுபிடிச்சிருங்க பெரிமீட்டர் எவ்வளவு 50x plus 20y இதுதான் பெரிமீட்டரோட வேல்யூ அப்ப 50 into x ஓட வேல்யூ 60 plus 20 into y ஓட வேல்யூ 150. ஓகே அப்ப சொல்றேன் இது எவ்வளவு எண்ட் ஆஃப் ரிசல்ட் இது வாங்கிட்டோம் 3000 plus again இது எவ்வளவு கிடைக்கும் 2 into 15 30 அப்ப 3000 அப்ப பெரிமீட்டர் டோட்டல் வேல்யூஸ் எவ்வளவு இருக்குது rupees 6000 கரெக்ட்டுங்களா எஸ் சார் சரி இதுதான் நம்மளுடைய மினிமமா அப்படிங்க நம்ம செக் பண்ணணும் மினிமமா என்ன செக் பண்ணணும் மினிமம் எங்க அப்ளை பண்ணுவீங்க x ஓட வேல்யூ இங்க 60 அப்ளை பண்ணீங்கன்னா மினிமம் கிடைக்குமா அப்ப p dash of 60 equal to some positive value அப்ப பாசிட்டிவ் வேல்யூ என்ன மீனிங் greater than 0 அப்ப greater than 0 என்ன நடக்குது p of x is minimum கரெக்ட்டுங்களா ஓகே சார் மினிமம் தான கேக்குறாங்க மேக்ஸிமம் கேக்குறாங்களா லீஸ்ட் தான் இவங்க எதுவுமே கேட்கல ஏன் லீஸ்ட் என்னமோ வேடு கொடுத்துருந்தாங்க பாரு என்ன வேடு கொடுத்துறாங்க லீஸ்ட் அமௌண்ட் மினிமம் வேல்யூ அப்ப லீஸ்ட்னா மினிமம் கரெக்ட்டுங்களா லீஸ்ட்னு கேட்டுக்கறாங்க அப்படி மீனிங்னா மினிமம் அப்ப மினிமம் அமௌண்ட் எவ்வளவு therefore the minimum amount of the wooden and bricks in the rectangular sides are அது தியரிட்டிக்கல் எழுதுங்க என்ன எழுதுவீங்க therefore in rectangular area 9,000 meters square in surrounded the என்ன சொல்றோம் surrounded the wooden and wood and bricks brick fencing cost is rupees 6,000 இதுதான் நம்மளுடைய answer. ஓகே சார் என்ன டவுட் இருக்குது போட்டலாமா என்ன டவுட் வருமா போட்றேன் சார் எனக்கு கொஞ்சம் முன்னாடி காமிக்கிறீங்களா நான் எழுதிக்கிறேன்